அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இயேசுவின் பயணத்தில் பங்கேற்போம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 26 இறை சொற்றொடர்கள் 14 முதல் நூல் பிரிவு 27 இறை சொற்றொடர் 66 வரை. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் புனித வாரத்தின் நுழைவாயிலில் நிற்கிறோம். ஆண்டோடைய பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாடி மீட்பு வரலாற்றின் மிக முக்கியமான வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இவ்வாரம் முழுவதும் நமது ஆண்டவரின் லட்சிய பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பை கொண்டாட அன்னையாம் திரு அவை நம்மை அழைக்கின்றது. ஆண்டின் 52 வாரங்களில் இந்த ஒரு வாரத்தை மட்டும் ஏன் புனித வாரம் என்று அழைக்கிறோம்? இயேசுவின் யூலக வாழ்வின் இறுதி நாட்கள் இவை என்பதாலும், மானிட மீட்பு வரலாற்றில் உச்சகட்ட நிகழ்வுகள் அரங்கேறிய காலம் என்பதாலும் இதனை புனித வாரம் என்கிறோம். ஆனால் வரலாற்று ரீதியாக பார்த்தால் அந்த இறுதி நாட்களில் புனிதம் என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே வெளியில் தெரியவில்லை. மாறாக மனித பலவீனங்களும் துரோகங்களுமே மலிந்து கிடந்தன. உடனிருந்த நண்பனே முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். உயிருக்கு உயிரான சீடனோ அவரை தெரியாது என மறுதளித்தான். ஆபத்து வந்தபோது ஏனைய நண்பர்கள் சிதறி ஓடி ஒளிந்தன. மனசாட்சிகள் விலை பேசப்பட்டு பொய் சாட்சிகள் புனையப்பட்டன. இவரிடம் எக்குற்றமும் காணவில்லை என்று தெரிந்தும் அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு மாசற்ற இளைஞனுக்கு மரண தீர்ப்பு வழங்கப்பட்டது. இறுதியில் அந்த இளைஞனை அடித்து சித்திரவதை செய்து ஒரு கந்தல் துணி போல சிலுவையில் தொங்கவிட்டன. இவற்றில் புனிதம் எங்கே இருக்கிறது? துரோகமும் அநீதியும் வன்முறை நிறைந்த ஒரு வாரத்தை புனிதம் என்று அழைப்பது முரண்பாடாக தோன்றலாம். உண்மையில் புனிதம் என்ற சொல்லுக்கு இயேசு இங்கே ஒரு புதிய இலக்கணத்தை எழுதுகிறார். கடவுள் என்ற மறையுண்மைக்கு மாற்று இலக்கணம் தந்தவர் இயேசு. கடவுள் என்பவர் எட்டாத உயரத்தில் அரியணையில் அமர்ந்திருப்பவர் அல்ல. அவர் அன்புக்காக துன்பப்படக்கூடியவர். அதுவும் எத்தகைய துன்பமாயினும், எவ்வளவு கொடுமையான சிலுவை ஆயினும், மானிடர் மீதான பேரன்பினால் அதனை மனவொந்து ஏற்பவரே உண்மையான கடவுள் என்பதை சிலுவை சாவின் வழியாக எண்பித்தவர். துரோகங்களுக்கு நடுவிலும் மாறாத அன்பை காட்டியதால் தான் இது புனித வாரம். அதிகாரத்தை அநீதிக்கு முன்னால் மண்டிடாமல் மன்னிப்பை ஆயுதமாக்கியதால் தான் இது புனித வாரம். இயேசுவின் பயணத்திலே இறையாட்சி மையமாக இருந்தது. கல்லியாவில் அரும்பெரும் செயல்களை செய்கின்றார். மக்கள் அவரை நம்புகின்றார்கள், அவரை பின்தொடர்கின்றார்கள், புதுவாழ்வு பெற்றனர். சீடர்களை உருவாக்கி பயிற்சி அனுபவம் வழங்கினார். அவரது 2வது கட்டமாக எருசலேம் நோக்கிய பயணம். இந்த பயணம்தான் சிலுவை சாவை சந்திக்க தயாராகின்ற பயணம். பலரும் அவரை விட்டு அகன்று விடுகின்றனர். யூத தலைவர்கள் பல விதத்தில் நெருக்கடி கொடுக்கின்றனர். தொடக்கத்தில் இயேசு கிடைத்த மகிழ்ச்சி அனுபவம் அகன்று தற்பொழுது துன்ப அனுபவம் ஏற்படுகின்றது. இதையும் பக்குவமாக இறை தந்தையின் திருவுளமாக இயேசு ஏற்றுக்கொள்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு எருசலேம் தெருக்களில் வெற்றி வீரராக பவனி வந்தார். மக்கள் அனைவரும் அவரை எதிர்கொண்டு சென்று ஒலிவ கிளைகளை தங்களுடைய கைகளில் ஏந்தியவர்களாய் ஓசானா ஓசானா என்று கூறி கடவுளை போற்றி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு தன்னுடைய இன்னுயிரை பலியாக தருவதற்காகத்தான் எருசலேம் நோக்கி பவனி வந்தார். இயேசு எருசலேமில் அடைந்த அவமானங்கள், பாடுகள், துன்பங்கள் ஏராளம். அவற்றையெல்லாம் நாம் வார்த்தைகளில் விவரித்து சொல்ல முடியாது. இறைவாக்கின எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில், அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன், நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று வாசிக்கின்றோம். துன்புறும் ஊழியனை குறித்து சொல்லப்பட்ட இவ்வரிகள் இயேசு என்னும் துன்புறும் ஊழியனோடு அப்படியே பொருந்தி போகிறது. இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார். இவை எல்லாவற்றையும் அவர் நம்மீது கொண்ட அன்பினால் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்.
ஆகவே இயேசுவின் பாடுகளையும் அவர் அடைந்த துன்பங்களையும் வாசித்து அறிகின்ற நாம் அவருடைய மேலான அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாடும் வேளையில் இயேசுவின் மேலான அன்பை உணர்ந்து கொண்ட நாம் நம் கைகளில் ஏந்தி இருக்கக்கூடிய இந்த குருத்து மடல் உணர்த்தும் செய்தியையும் மறந்துவிடக்கூடாது. 3 முக்கியமான கருத்துக்கள் தருகின்றன. 1, குருத்து மடல்களை போல் நம் வாழ்க்கை நறுமணம் கமழ வேண்டும். 2வது, குருத்து மடல்களை போன்று நம்முடைய எண்ணங்கள் மேல் நோக்கியதாக இருக்க வேண்டும். 3வது, குருத்து மடல்களை போன்று தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். குருத்து மடல்களை போல் நம் வாழ்க்கை நறுமணம் கமழ வேண்டும். முதலாவதாக, குருத்தோலை அல்லது குருத்து மடல் நமக்கு உணர்த்தும் செய்தி என்னவென்று சிந்தித்து பார்க்கும்போது அது நறுமணம் கமழக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நாம் நம் கைகளில் தாங்கியிருக்கும் இந்த குருத்து மடலை ஒரு கணம் முகர்ந்து பார்த்தோமானால் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். இந்த குருத்து மடலை போன்று நமது வாழ்வும் நறுமணம் கமழக்கூடியதாக இருக்க வேண்டும். 2வது, குருத்து மடல்களை போன்று நம்முடைய எண்ணங்கள் மேல் நோக்கியதாக இருக்க வேண்டும். குருத்தோலை பார்க்கும்போது அது எப்போதும் மேல் நோக்கியே இருக்கின்றது. குருத்தோலை போன்று நமது வாழ்வும் எண்ணமும் எப்போது மேல் நோக்கியதாக இருக்க வேண்டும். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. புனித பவுலடியார் கொலோசியர்களின் திருமுகத்தில் இவ்வுலகு சார்ந்தவை பற்றியல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றிய எண்ணுங்கள் என்கிறார். 3வது, குருத்து மடல்களை போன்று தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். குருத்து மடலில் காண கிடக்கின்ற இன்னொரு அற்புதம், அது மேல் நோக்கி இருந்தாலும் தலை தாழ்த்திதான் இருக்கின்றது. அது ஒருபோதும் தான் உயர்ந்தவன் பெரியவன் என்ற மமதையில் ஆணவத்தில் இருப்பதில்லை. நாமும் குருத்தோலை போன்று உள்ளத்தில் எண்ணத்தில் வாழ்வில் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு. புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் எடுக்கப்பட்ட இன்றைய 2ஆம் வாசகத்தில் கடவுள் தன்மையில் விளங்கிய இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டு சிலுவை சாவை ஏற்க அளவுக்கு கீழ்ப்படிந்தார் என்றும், அதனால் கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்று கூறுவதை வாசிக்கின்றோம். இயேசு தம்மை தாழ்த்தியதால் கடவுளால் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். நாமும் இயேசுவை போன்று குருத்தோலை போன்று தாழ்த்தி கொண்டு வாழும்போது கடவுளால் மேலும் மேலும் உயர்த்தப்படுவோம் என்பது உறுதி. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயேசுவின் துன்ப பயணத்தில் பங்கேற்க தயாராக உள்ளேனா? இயேசுவின் பணி வாழ்வை தாழ்ச்சியான உள்ளத்தோடு செய்கின்றேனா? இயேசுவின் இறையாட்சி பணிக்காக சவால்களை துணிச்சலோடு சந்திக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் துன்ப பயணத்தில் பங்கேற்க தயாராக இருக்கவும், இயேசுவின் பணி வாழ்வை தாழ்ச்சியான உள்ளத்தோடு செய்யவும், இயேசுவின் இறையாட்சி பணிக்காக சவால்களை துணிச்சலோடு சந்திக்கவும் வரம் தாரும். ஆமீன்.